எது உங்களை ஒரு உணவு கடையை திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை, ஒரு இன்டென்ஷனை உங்களுக்கு பில்ட் பண்ணுச்சு? ரூ. 1,00,000 இருந்தா காஃபி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து மாதம் ரூ. 1,00,000 சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் ஏமாந்தேன். அது ஒரு ஸ்கேம் சார். ரூ. 1,50,000 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூ. 10,00,000 வரைக்கும் எடுத்து விட்டுருவாங்க. நிறைய பேர் கடை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதான் நடக்குது இப்போ. இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு? ரூ. 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணா ரூ. 1,00,000 மாசம் சம்பாதிக்கலாம். ரீல்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, ப்ரொமோஷன் வீடியோன்னு ஒன்று. ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனா ரூ. 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணி ரூ. 1,00,000 சம்பாதிக்க முடியும்னு நீங்க எப்படி நம்புனீங்க? வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது முட்டாள்தனம், ஏமாந்துட்டேன். எவ்வளவு லாஸ் ஆச்சு? ரூ. 10,00,000 லாஸ். எனக்கு ரூ. 1,50,000 தான் முதலீடே. நீங்க அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் ரூ. 10,00,000 இழுத்து விட்டாங்க. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு? கொஞ்சம் 1,50,000 கொஞ்சமாக அதிகமாகும் சார். ஃப்ரான்ச்சைஸிக்கே 4,45,000 கொடுத்தோம். அவங்க கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லி ரூ. 3,00,000 வாங்கிட்டாங்க. நீங்க பிரான்சைசிட்ட வந்து எனக்கு லாஸ் ஆகுதுன்னு அங்க பிரான்சைசி ஓனர்ஸ்ட்ட சொன்னா 6 மந்த்துக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு ஒன்றும் முடியலை, வந்து சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டதுக்கு வந்து பார்த்துட்டு லொக்கேஷன் சரியில்லை, நீ வேறு லொக்கேஷன் மாற்றுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க. ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கும் போதே அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் லொக்கேஷன் நாங்கள் பார்த்து தான் ஓகே பண்ணுவோம், அப்போ தான் நீ வைக்கணும். சரி, அவங்க தான் பார்த்து ஓகே சொன்னாங்க. இப்போ வந்துட்டு லொக்கேஷனை நீ மாற்றுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீ டீ காஃபி வரலையா, ஜூஸ் கடை போட்டுக்கோனேன். கருப்பட்டி காஃபின்னு போர்டை போட்டு நான் எப்படி ஜூஸ் கடை போட முடியும்? அந்த கருப்பட்டி காஃபி ஷாப் வைக்கிறது நான் தனியாக வச்சிருந்தனால மொத்தம் ரூ. 5,00,000 சூப்பராக வச்சிருக்கேன். ஓ, அவங்ககிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். ரூ. 1,50,000 மொத்த கடையை நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னது அவர் தான். இல்ல நான் வச்ச ஏரியாவில் இன்னொருத்தர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து வச்சாரு. அவர் 3 மாதத்தில் காலி பண்ணார். பக்கத்து ஏரியாவில் ஒருத்தர் வச்சார், 6 மாதத்தில் காலி பண்ணார். தாம்பரத்தில் ஒருத்தர் வச்சார், அவரும் 3 மாதத்தில் காலி. எனக்கு இந்த இடத்துல தான் வேணும், இப்படிதான் நான் பண்ணுவேன். அவங்க சொல்லக்கூடிய ஃபார்மெட்னு ஒன்று இருக்கும், அந்த ஃபார்மெட்டை அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நீங்க குடுக்கையில உங்களுக்கு தெரியும்னு இந்த ஆள் தோத்து போயிடுவார்னு. இவர் தோத்து போயிடுவார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட காசை வாங்கிட்டு கொடுத்தீங்க? அப்படி பார்த்தா இங்க 2 சைட்லயுமே அந்த பிரச்சனை இருக்கதான் சார். 2 சைட்லயும் பிரச்சனை இருக்கு. நட்டம் யாருக்கு? எடுக்கிறவங்களுக்கு தான் சார். அப்புறம் எப்படி இது ஒரு ப்ரொஃபஷனல் மாடல்னு சொல்ல முடியும்?